ப்ளீஸ். நான் வந்து யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நானும் உங்க வயசுல இருக்கும்போது அட்வைஸ் கேட்டதே கிடையாது. பட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சின்னதா ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க லைஃப்ல என்னைக்காவது இது யூஸ் ஆகும்னு நான் நம்புறேன். அதனால இதை ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 minutes தான் நான் டைம் எடுத்துக்க போறேன். ஸோ நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா, நம்ம லைஃப் நம்ம நினைச்ச மாதிரி என்னைக்கும் போகாது. டெஃபினட்டா கிடையாது. எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும். இங்க உட்காந்துருக்க அத்தனை பேருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் அதுக்காக நீங்க ஒரு தப்பான டெசிஷன் என்னைக்கும் எடுத்துடாதீங்க. நீங்க நம்புற விஷயத்த நம்பி போயிட்டே இருங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். இது ஹோப். இதுதான் லைஃப். நம்புங்க, இது நடக்கும். நான் ரொம்ப நம்புறேன் அதை. நம்ம என்னைக்கும் லைஃப் ஒரே ரோட்ல ஸ்மூத்தா போனோம்னா நம்ம போற ரோடு நல்ல ரோடு கிடையாது. அது மாறி மாறி ஏறி இறங்கி போனாதான் நம்ம போற ரோடு நல்ல ரோடு நான் நம்புறேன். நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதை புரிஞ்சுக்க இவ்வளவு நாள் எனக்கு ஆச்சு, இவ்வளவு வருஷம் ஆச்சு. ஸோ உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா என்னைக்காவது எங்க லைஃப்ல இல்ல எனக்கு புரியல, கன்ஃபியூஸ்டா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா ஃப்ளோவோட போங்க. எல்லாருக்கும் அன்பா காட்டுங்க. டெஃபினட்டா எது எதிர்பார்த்து கொடுக்காதீங்க. நீங்க ஒருத்தருக்கு லவ் காட்டுறீங்க, இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்றீங்க, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. திரும்ப எனக்கு வேணும்னு நினைக்காதீங்க. அது என்னைக்காவது வேற ஒரு இடத்துல வந்து நிக்கும். ஏன்னா எனக்கு நிறைய நடந்திருக்கு. இப்போ சொல்றேன், இந்த ஸ்டேஜ்ல நான் நிக்கிறதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. என் கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒரு தெரிஞ்சவங்களோட ஒரு பொண்ணு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அங்கிருந்து ஒரு வேலை கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரியாத ஒரு ஃப்ரெண்டோட ஒரு தம்பி, அவரு எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சு ஒன்னு கொடுத்து ஒரு இடத்துக்கு நான் போனேன். திரும்பவும் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் எனக்கு நடந்தது எல்லாமே எனக்கு தெரியாத யாரும் ஒருத்தர் தான். தெரிஞ்சவங்க யாரும் உதவல. சோ நம்புங்க, நீங்க இன்னைக்கு பண்ணுங்க, பின்னாடி வேற விதத்துல உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் நான் நம்புறேன். நீங்களும் நடக்கணும் நம்புறேன். தட்ஸ் ஆல். அண்ட் கேஎஸ்ஆர் காலேஜுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீனிவாசன் சார், இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ற சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது சென்னை கிடையாது, இது வந்து ஈரோடு. எனக்கே வந்து அதான் சொல்றேன்ல, வந்து ஏதோ மாநாடு பார்த்த மாதிரி இருக்கு. அவ்வளவு பெரிய கிரௌட இந்த டைம்லயும் இவ்வளவு பேர் உட்கார வச்சு ஒரு 3 நாள் இந்த ஷோ நடக்குது. அதுக்கு கிரௌட் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத தாண்டி நீங்க கொடுத்த இந்த ஒரு ஸ்டேஜ், இது எல்லாமே ரொம்ப